நம்ம என்டையர் சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறது பால்வெளி பேரடை அப்படிங்கிற இந்த மில்கி வே கேலக்சிக்குள்ள தான் இருக்குது. பட் இந்த இடத்துல பூமி ஒன்றும் தனியாக இந்த இடத்துல இல்லை. நம்ம பூமி மாதிரி ராக்கி பிளான்ட்டாக இருக்கட்டும், நம்ம ஜூபிட்டர் மாதிரி கேஸ் பிளான்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விதமான கிரகங்கள் அப்படிங்கிறது இந்த மில்கி வே கேலக்சியில் மட்டுமே இருக்குது. சில பேர் நினைக்கலாம், என்னதான் இத்தனை கிரகங்கள் இருந்தாலும் பூமி மட்டும்தான் உயிர்கள் வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கிரகமாக, உயிர் இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கு அப்படின்னு. அது உண்மையும் கூட தான். பட் சயின்டிஸ்ட்டுங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? பூமி மட்டும்தான் இந்த மாதிரி தன்மையோட உயிர்கள் இருக்கக்கூடிய கிரகமாக நம்ம மில்கி வே கேலக்சியில் இருக்கான்னு இல்ல, ஏகப்பட்ட கிரகங்கள் இந்த மில்கி வே கேலக்சியில இருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்டுங்க சொல்றாங்க. எனது உயிர்கள் வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரியான கிரகங்கள் மில்கி வே கேலக்சியில நிறைய இருக்குதா? என்னடா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. இதெல்லாம் நான் சொல்லலைங்க, சயின்டிஸ்டுங்க தான் சொல்றாங்க. அப்ப சயின்டிஸ்டுங்க சொல்ற மாதிரி எத்தனை கிரகங்கள் இந்த மில்கி வே கேலக்சியில பூமி மாதிரி இருக்கும்? இது எல்லாத்தையும் பத்தி தான் இன்னைக்கான வீடியோல டீடைலா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் முதல்ல சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்ட்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருச்சு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. வெல்கம் பேக் ஆன் தி நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். சுமார் 13.6 பில்லியன் ஆண்டுகளாகுது நம்மளுடைய மில்கி வே கேலக்சி அப்படிங்கிற இந்த கேலக்சி உருவாகி. நம்ம மில்கி வே கேலக்சியோடைய மொத்த அகலம் அப்படிங்கிறது எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 1,00,000 லைட் இயர்ஸ் வரைக்கும் அது பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. இவ்வளோ பெரிய அந்த பேரடையில் சுமார் 100லிருந்து 400 பில்லியன் நட்சத்திரங்கள் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு கணிப்பாக தான் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக கூட இருக்கலாம். இவ்வளோ நட்சத்திரங்கள் இந்த மில்கி வே கேலக்சியில் இருக்குல்ல, அதில் 400 பில்லியன் வேண்டாம், வெறும் 100 பில்லியன் நட்சத்திரங்களை மட்டும் கணக்கில் எடுத்துப்போம். அந்த 100 பில்லியன் நட்சத்திரக்கும் தலா ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குன்னு வச்சா கூட 100 பில்லியன் கிரகங்கள் இருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்டுங்க சொல்றாங்க. ஆனால் அதுக்குன்னு எல்லா கிரகங்களும் பூமி மாதிரி இருக்கக்கூடிய கிரகங்களா நான் சொல்லலை. நம்ம ஜூபிட்டர் மாதிரி வாயு கிரகங்களா இருக்கலாம், இல்லாட்டி சேட்டன் மாதிரி ரிங் ஸ்ட்ரக்சரோடு இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கலாம், இல்லை நெப்டியூன் யுரேனஸ் மாதிரி ஐஸ் ஜெயண்டா இருக்கட்டும், ஏன் நம்ம ப்ளூட்டோ மாதிரி ட்ராப் பிளானட் கூடவே அந்த மாதிரி நட்சத்திரங்களை சுற்றி வள வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ஸோ விதவிதமான கிரகங்கள், நிறைய வித்தியாசமான விஷயங்கள் எல்லாமே இந்த மில்கி வே கேலக்சிக்குள்ள இருக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்தை சுற்றி. ஆனால் இதில் கூட ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இந்த மில்கி வே கேலக்சி என்னதான் 1,00,000 லைட் இயர்ஸ் வரைக்கும் பறந்து விருந்து இருந்தாலும் மில்கி வே கேலக்சியோட ஏதோ ஒரு மூலையில் ஒரு நட்சத்திரம் இருக்கு. அந்த நட்சத்திரத்தை சுற்றி ஒரு கிரகம் வள வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கிரகம் உயிர் வாழக்கூடிய தகுதியுடைய கிரகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதுக்கு 100% வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம பூமி எப்படி சூரியன்லேருந்து சரியான தொலைவில் இருந்து அந்த ஹேபிடபிள் ஜோன், கோல்டன் லாக் ஜோன் அந்த இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் தான் நம்ம வந்து உயிர் வாழ முடியும் அப்படின்னு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல, உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, நம்ம பூமி எல்லாமே உயிர்கள் இருக்கக்கூடிய கிரகமாக இருக்குல்ல. அதே மாதிரி தான் நம்ம மற்ற கிரகங்களே அந்த ஹேபிடபிள் ஜோனை கனெக்ட் பண்ணி ஏதாச்சும் ஒரு கிரகம் இருக்கா அப்படின்னு தேடிட்டு இருக்கோம். ஸோ பூமிக்கும் சூரியனுக்கும் இதே மாதிரி வாழ தகுதியுடைய இடமாக ஒரு இடம் இருக்கிற மாதிரி தான் இந்த மில்கி வே கேலக்சிலையும் ஒரு நட்சத்திரம் இருக்குன்னா அந்த நட்சத்திரம் ஒரு பிளானட்டை வந்து வச்சிருக்குன்னா அந்த பிளானட்டும் அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய இடமும் உயிர் உருவாகிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இடமா மில்கி வே கேலக்சிலையும் ஒரு இடம் இருக்கு. அதுதான் ஒரேயான் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மில்கியோடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இந்த இடத்துல தான் நம்ம சோலார் சிஸ்டமே இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன் இந்த இடத்துல ஒரு நட்சத்திரம் இருந்து அதை சுற்றி ஒரு கிரகம் வந்தால் அதில் உயிர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய இடமா சோலார் சிஸ்டம் இருக்கக்கூடிய இந்த பகுதி நம்ம இன்னைக்கு மில்கி வே கேலக்சியில் உயிர் உருவாகிறதுக்கும் உயிர் இருக்கிறதுக்கும் வாய்ப்புள்ள ஒரு பகுதியாக கருதுகிறோம் மில்கி வே கேலக்சிலேயே அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பொதுவாகவே பெரிய லெவலில் மற்ற நட்சத்திரங்களுடைய கதிர்வீச்சினால பெருசாக பாதிப்பு ஏற்படாது. அதன் காரணமாக அதை சுற்றி வரக்கூடிய கிரகங்கள்லையும் உயிர் உருவாகிறதுக்கான வாய்ப்பும் சேஃபாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது. அதனால தான் இந்த ஒரேயான் ஆர்ம்ஸ்ங்கிற பகுதிகளில் எந்தெந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்கோ அதை அலசி ஆராய்ஞ்சு அதை சுற்றி வரக்கூடிய கிரகங்களையும் நம்ம தொடர்ந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம். டிராபிஸ்ட் 1 மாதிரியான ஸ்டார் சிஸ்டங்கள் எல்லாமே இந்த ஒரேயான் ஆர்ம்ஸ் அப்படிங்கிற பகுதியிலையும், அதுக்கப்புறம் நம்மளுடைய ரொம்ப ஃபேவரட்டான K2-18b அப்படிங்கிற எக்ஸோ பிளானட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பிளாஸ்மா செஞ்சாரி மாதிரியான ஸ்டார் சிஸ்டங்கள் எல்லாமே இந்த ஒரேயான் ஆர்ம்ஸ் அப்படிங்கிற இந்த பகுதியில் தான் இருக்குது. அந்த பகுதியில் கண்டுபிடிக்கக்கூடிய எக்ஸோ பிளானட்ஸ் தான் ஹேபிடபிள் ஜோனில் இருக்கக்கூடிய கிரகங்களாக நம்ம வாழ தகுதியுடைய கேண்டிடேட்டில் வச்சிருக்கக்கூடிய பிளானட்ஸ்களாகவும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இது மூலமாக நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பூமி சூரியன்லேருந்து சரியான ஒரு இடத்துல இருக்கிறனால தான் இன்றைக்கி நம்ம இருக்கோன்னு இல்லை. நம்ம சூரியனே, நம்ம சோலார் சிஸ்டமே சரியான இடத்துல நம்ம மில்கி வே கேலக்சியில் இருக்கிறனால தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். சரிப்பா, இதெல்லாம் இருக்கட்டும். வீடியோடைய டாபிக் என்ன? மில்கி வே கேலக்சியில் நம்ம பூமி மாதிரி வாழ தகுதியுடைய கிரகங்களாக கருதப்படக்கூடிய பிளானட்ஸ்கள் எத்தனைன்னா இருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க கெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தானே நீ சொன்னேன். அதை விட்டுட்டு வேறு எதாவது சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆக்சுவலாக ஒரு உயிர் இருக்கணும்னா அந்த நட்சத்திரமும் அந்த உயிரை வந்து உருவாக்குறது ஏற்ற மாதிரியான விஷயம் கூட
நட்சத்திரமாக இருக்கணும். அண்ட் அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய இடமும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். அதை சொன்னால் தான் அடுத்து உயிர் உருவாகிறதுக்கூடிய கிரகங்கள் இருக்கா இல்லையாங்கிறதையே நம்மளால் வந்து உறுதிப்படுத்த முடியும். அதனால தான் நான் முதல்ல நம்ம சோலார் சிஸ்டத்தை பற்றி, நம்ம மில்கிவே கேலக்ஸி எந்த மாதிரியான இடத்துலலாம் உயிர்கள் வந்து வாழக்கூடிய ஒரு நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய இடங்களாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து சொல்லிட்டு இருந்தேன். உங்களுக்கு கூடுதல் ஒரு இன்ஃபர்மேஷன் தெளிவாக கிடைக்குங்கிறதுக்காக தான். சரி, இப்போ மெயின் டாபிக் வருவோம். மில்கிவே கேலக்ஸியில் எத்தனை பூமி மாதிரியே உயிர்கள் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரியும் ஏன் உயிர்கள் இருக்கக்கூடிய கிரகங்களாக எத்தனை இருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஈக்குவேஷன் மூலமாக தான் சயின்டிஸ்ட்கள் சொல்கிறாங்க. அந்த ஈக்குவேஷனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஈக்குவேஷன் உடனே ஐயோ இதெல்லாம் எனக்கு தலைவலிப்பா, எனக்குலாம் புரியாது அப்படின்னு நினச்சி பயப்படாதீங்க. நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இவ்வளோ தானே, இவ்வளோ சிம்பிளாக இருக்குது, இந்த ஈக்குவேஷன்லாம் நானே போட்டு பார்த்தாலே ஈஸியாக சொல்லுவேன் எத்தனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஷாக் ஆகிற அளவுக்கு சிம்பிளான ஈக்குவேஷன் தான். ஸோ கொஞ்சம் பயப்படாமல் நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தெளிவாக அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஈக்குவேஷனுடைய பேர் டெர்க் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஈக்குவேஷன். ஆக்சுவலாக இந்த ஈக்குவேஷனை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் சொல்லணும்னா, நம்ம எல்லாருக்குமே உலகம் முழுக்க ரொம்ப பிரபலமான ஒரு ஈக்குவேஷனில் டாப் 1ல் வரக்கூடியது E=mc² அப்படிங்கிற அந்த ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன் தான் இந்த டெர்க் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஈக்குவேஷன். என்னடா ரெண்டாவதுன்னு சொல்கிறேன், இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. அதை நான் போக போக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இது என்னது அப்படிங்கிறலாம் டீட்டெயிலாக உங்களுக்கு அதில் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோவில் இந்த ஈக்குவேஷனை பற்றியும் இந்த ஈக்குவேஷன் எதை சொல்லுது, எதை மீன் பண்ணுது அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிடுவோம். அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும் இந்த வீடியோவில். இந்த டெர்க் ஈக்குவேஷனில் ஃபுல்லாக லெட்டர்ஸாக இருக்கிற மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இதில் அந்த எண்ணுன்னு இருக்குல்ல, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த எண் எதை மீன் பண்ணுது அப்படின்னா, நம்பர் ஆஃப் டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு சிவிலைசேஷன் இன் மில்கிவே கேலக்ஸி அப்படிங்கிறது தான் இதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயமா அந்த எண் அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் இது வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் நம்ம பூமியில் இருக்கிறோம், மனிதர்களாக இருக்கிறோம், நம்ம அட்வான்ஸான ஒரு சிவிலைசேஷனாக இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி வேற ஒரு கிரகங்களில் அட்வான்ஸான டெக்னாலஜிகளோட நம்மளோட கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜிகளோடு இருக்கக்கூடிய சிவிலைசேஷனை மீன் பண்ணுறது தான் இந்த எண் அப்படிங்கிறது. சில பேர் நான் இதை சொன்ன உடனே சில விஷயங்கள் உங்கள் மனசில் தோணியிருக்கும். இந்த எண்ணை கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஏலியன்ஸ் வந்து எத்தனை இருக்கும் இந்த மில்கிவே கேலக்ஸியில் அப்படிங்கிறது தான் இது மீன் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா அது கரெக்டு தான். ஆக்சுவலாக இது ஏலியன்ஸ் எவ்வளோ நம்மள மாதிரி அட்வான்ஸான சிவிலைசேஷன் வேற ஒரு கிரகத்தில் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத மீன் பண்ணுது. ஸோ அதுக்கும் நம்ம இப்போ பேசக்கூடிய டாபிக் என்ன சம்பந்தம் அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி பூமி மாதிரி வாழ தகுதியுடைய கிரகங்களாக கருதப்படக்கூடிய பிளானட்ஸ்கள் எத்தனை இந்த மில்கிவே கேலக்ஸியில் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதை வச்சு இதோட ரிசல்ட்டும் அதுதான். நம்மள மாதிரி வேற ஒரு உயிர் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா அந்த உயிர் அதுவும் அட்வான்ஸான டெக்னாலஜியோட நம்மளோட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுன்னா எத்தனை கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த எண்ணை கண்டுபிடிக்கிறது வரைக்கும் ஆரம்பத்திலேருந்து நான் சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கோங்க. இதில் அந்த முதல்ல இருக்கக்கூடிய R அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா, ரேட் ஆஃப் ஸ்டார் ஃபார்மேஷன் அப்படிங்கிறத மீன் பண்ணுது. வேற ஒன்றும் இல்லை, இந்த மில்கிவே கேலக்ஸியில் எத்தனை நட்சத்திரங்கள் உருவாகி இருக்குது, அதாவது மொத்த நட்சத்திரங்கள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த R அப்படிங்கிறது மீன் பண்ணுது. அடுத்து இன்ட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் B அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டார் தட் ஹேவ் பிளானட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறத மீன் பண்ணுது. அதாவது வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு நட்சத்திரத்தை சுற்றி அந்த நட்சத்திரம் எத்தனை கிரகங்களை வச்சிருக்கலாம், ஓரளவுக்கு இத்தனை கிரகங்கள் அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்துக்கணும். இப்போ நம்ம மில்கிவே கேலக்ஸியில் நம்ம சோலார் சிஸ்டம் இருக்குது, நம்ம சோலார் சிஸ்டத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திரத்தை சுற்றி 8 கிரகங்கள் வளருது இல்லையா, அதேமாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்தை சுற்றியும் ஒரு இத்தனை கிரகங்கள் கணக்கெடுத்துக்கிறது தான் அது மீன் பண்ணுது. இன்ட்டு NE, இதில் இந்த NE அப்படிங்கிறதுல அந்த E அப்படிங்கிறது என்விரான்மெண்ட்டை குறிக்கும். நம்பர் ஆஃப் ஹேபிட்டபிள் பிளானட் ஃபார் சோலார் சிஸ்டம் வித் என்விரான்மெண்ட் சப்போர்ட் ஃபார் லைஃப் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த மில்கிவே கேலக்ஸியில் பல நட்சத்திரங்கள் இருந்தாலும் அந்த நட்சத்திரத்தில் சில நட்சத்திரங்கள் சுற்றி கிரகங்கள் வள வந்தாலும் அந்த கிரகத்தில் உயிர் வாழ்றதுக்கான அந்த என்விரான்மெண்ட் பாசிபிலிட்டி அப்படிங்கிறது லைஃப் பாசிபிளாக இருக்கா இல்லையாங்கிறது மாதிரி எத்தனை கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத இது மீன் பண்ணுது. நெக்ஸ்ட் இன்ட்டு FL, ஃபங்க்ஷன் ஆஃப் ஹேபிட்டபிள் பிளானட் தட் ஹோஸ்ட் லைஃப். ஒரு கிரகத்தோடைய என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது வாழ தகுதியோடையதான் என்னதான் இருந்தாலும் அங்கே உயிர் உருவாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸோட எத்தனை பிளானட்ஸ்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் இது மீன் பண்ணுது. அடுத்ததா இன்ட்டு FI, ஃபங்க்ஷன் ஆஃப் லைஃப் தட் இஸ் இன்டெலிஜென்ட். உயிர் வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரியான என்விரான்மெண்ட் இருந்து அதில் அதுக்கடுத்து உயிர் உருவாக்கி அதுக்கப்புறம் அந்த உயிர் அப்படிங்கிறது இன்டெலிஜென்ட்டாக இருக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய ஆற்றல் அறிவாற்றலை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு உயிராக இருக்கக்கூடிய கிரகங்கள் எத்தனை இருக்கு அப்படிங்கிறது தான் இது மீன் பண்ணுது. அதுக்குன்னு இது இன்டெலிஜென்ட்டாக இருக்கக்கூடிய உயிரினங்கள் இருக்கக்கூடிய கிரகங்களை தான் இந்த இது மீன் பண்ணுதான்னா இல்லவே இல்லை. நம்ம ஒரு சில உயிர் கூட சில கிரகங்களில் வந்து இருக்கலாம், அதுவும் வேற்று உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் வாழ தகுதியோட கிரகங்களாக தான் கருதப்படும். ஒரு செல் உயிரியாக உருவாகி அதுக்கப்புறம் அது வந்து எவல்யூஷனில் அப்படியே டிராவல் பண்ணி இன்டெலிஜென்ட்டாக மாறின உயிரினங்கள் வாழக்கூடிய கிரகங்கள் எத்தனை இருக்கு அப்படிங்கிறத மீன் பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம பூமி மாதிரி தான் ஒரு செல் உயிரிலேருந்து இன்னைக்கு இன்டெலிஜென்ட்டாக வாழக்கூடிய சிவிலைசேஷன் நம்ம பூமியில் நம்ம உயிர்கள் நம்ம மனிதர்கள் வாழலையே அதே மாதிரி தான். இன்ட்டு FC, இதில் C அப்படிங்கிறது கம்யூனிகேஷனை மீன் பண்ணுது. ஃபங்க்ஷன் ஆஃப் இன்டெலிஜென்ட் லைஃப் தட் டெவலப்
டெக்னாலஜி டு கம்யூனிகேட் இட்ஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது. அதாவது ஒரு சில உயிரியாக இருந்து அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ட் ஆகி அதுக்கப்புறம் அது வந்து ஒரு சிவிலைசேஷன் நல்லா ஃபார்ம் ஆகி டெக்னாலஜிக்கல் லெவலில் ரொம்ப அட்வான்ஸாக மாறினதுக்கப்புறம் வேறு ஒரு கிரகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை ரேடியோ சிக்னல் மூலமாகவோ ஏதாச்சும் ஒரு விஷயம் மூலமாக கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அறிவாற்றலோடு வாழக்கூடிய உயிரினங்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத இது மீன் பண்ணுது. நெக்ஸ்ட் இன்டிஎல் ஆவரேஜ் லென்த் ஆஃப் டைம் சிவிலைசேஷன் ஆர் டெடிகேட்டபிள். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு உயிரினங்கள் வந்து ரொம்ப டெக்னாலஜி லெவலில் நல்லா அட்வான்ஸாக இருக்கக்கூடிய உயிரினங்கள் ஒரு கிரகங்களில் இருக்குது. அந்த கிரகத்தில் இருக்க உயிரினங்கள் நம்ம பூமிக்கு ஒரு சிக்னல் அனுப்புது வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஒளியாண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துலேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிக்னல் நம்ம பூமிக்கு வந்து சேர்றதுக்கு அவங்க அனுப்புனதுலேருந்து 10,000 வருஷங்கள் எடுத்துக்கும். அதுக்கு நம்ம அதை ரிசீவ் பண்ணி ஒரு ரிப்ளை அனுப்பணும்னா திரும்ப 10,000 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு போய் சேரும். அப்படி அவங்களுக்கு சேரும் போது அந்த சிவிலைசேஷன் உயிரோடு இருக்கணும். அப்படி அது இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த பிளானட்டும் அந்த சிவிலைசேஷன் உயிரோடு இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த பிளானட்டுகள் இருக்குமா, அப்படி இருக்கக்கூடிய கிரகங்கள் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத மீன் பண்ணுது. அதாவது ஒரு லைஃப் எவ்வளோ இருக்கும் அந்த சிவிலைசேஷன்ஸ்க்கே அப்படிங்கிறது தான் சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு நம்ம பூமியை எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம பூமியிலேருந்து 10,000 ஒளியாண்டு தூரத்தில் இருக்க ஒரு கிரகத்துக்கு சிக்னல் ரிசீவ் பண்ணி நம்ம ரிப்ளை அனுப்பணும் வச்சுக்கோங்க. நம்ம அங்கே அனுப்புகிற சிக்னல் 10,000 வருஷம் கழிச்சு அங்கே போவோம். அதுக்குள்ளே நம்ம பூமியில் ஏதாச்சும் அந்த 10,000 வருஷம் கேப்பில் ஒரு விண்கல் மோதி பூமியை அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சிவிலைசேஷனே அழிஞ்சு போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் கண்டிப்பாக அவங்க ரிப்ளை அனுப்புகிறாங்கன்னா நமக்கு சிவிலைசேஷனே இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அனுப்பக்கூடிய மெசேஜ் அங்கே எவ்வளோ நாட்கள் கழிச்சு போனாலும் அந்த சிவிலைசேஷன் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமா இல்லை அழிஞ்சு போயிருமா அப்படிங்கிறத மீன் பண்ணுறது தான் இந்த எல் அப்படிங்கிறது. இது எல்லாம் வச்சு கடைசியாக நம்ம கண்டுபிடிக்கிறதா அந்த என் நம்பர் ஆஃப் டெடிகேட்டபிள் சிவிலைசேஷன் இன் த மில்கி வே கேலக்ஸி. இவ்வளோத்தையும் தாண்டி வந்து எல்லா விஷயங்களும் கரெக்டாக இருந்து ஒரு கிரகம் வந்து ரொம்ப தொலை தூரத்தில் எங்கேயோ இருக்குன்னா எத்தனை கிரகங்கள் இருக்கும் அப்படிங்கிறது தான் கடைசியாக கண்டுபிடிச்சதுல இந்த ஈக்குவேஷன் சொல்லக்கூடிய அந்த எண் அப்படிங்கிற அந்த லெட்டர் மூலமாக சொல்லக்கூடியது. சரி, எத்தனை இருக்கலாம் இதெல்லாம் வச்சு சொல்லும் போது சயின்டிஸ்ட் சொல்கிறாங்கன்னா இந்த ஈக்குவேஷன்லாம் பயன்படுத்தி சொல்கிறாங்கன்னா பூமி மாதிரி உயிர்கள் இருக்கக்கூடிய கிரகங்களா சிவிலைசேஷனோடு இருக்கக்கூடிய கிரகங்களா 100 மில்லியனுக்கும் அதிகமான கிரகங்கள் வந்து இருக்கலாம் அந்த மில்கி வே கேலக்ஸியில். நம்மள மாதிரியே சிவிலைசேஷன் வந்து ரொம்ப டெக்னாலஜியாக அட்வான்ஸாக இருக்கக்கூடிய சிவிலைசேஷன் இருக்கலாம். அவங்கள இன்னும் நம்ம பார்க்கல, அவங்களும் நம்மளை பார்க்கல, அதனால தான் கம்யூனிகேஷன் பண்ணலை. மற்றபடி இத்தனை கிரகங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பூமி மட்டும் உயிர் இருக்கக்கூடிய கிரகமாக இந்த மில்கி வே கேலக்ஸியில் தனியாக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஈக்குவேஷன் மூலமாக சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, 100 மில்லியன் கிரகங்கள் கூட வேண்டாம், ஒரு 10 கிரகங்கள் கூட இதே மாதிரி சிவிலைசேஷனோடு இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கலாம். எக்ஸோ பிளானட்ஸ்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம மில்கி வே கேலக்ஸியில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஈக்குவேஷனை வச்சு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம பூமி மட்டும் இந்த மில்கி வே கேலக்ஸியில் தனியாக உயிர்கள் இருக்கக்கூடிய கிரகங்களா, ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜிக்கலாக டெவலப்பான இருக்கக்கூடிய ஒரு சிவிலைசேஷன் நம்ம மட்டும் தான் இருக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை இந்த மில்கி வே கேலக்ஸியில் ஏகப்பட்ட கிரகங்கள் அந்த ஃபார்முலா படி சொல்லக்கூடிய மாதிரி நிறைய கிரகங்கள் இருக்குமா, இல்லாட்டி குறைஞ்ச 1-2 கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். ஃபைனலாக இதே மாதிரி நம்ம சேனலில் வரக்கூடிய நிறைய விண்வெளி சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களை தமிழில் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கட்டாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்க லைக் மூலமாக தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் பார்க்குறதுக்கு மேலே ஐக்கான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பாய் பாய்.